வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, ரிஷப லக்னத்திற்கு கூட்டு கிரக சேர்க்கை தரும் யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் என்ன மாதிரி அமைப்பு, ஆடம்பரம் சொகுசு தன்மை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கறவரே யாரு அப்படின்னா சுக்கிர பகவானே ஆவார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக நன்மையும் கூடுதலாக தரக்கூடிய அமைப்பே அந்த சுக்கிர பகவானுக்கு உண்டு. சரிங்களா? இப்போ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்கள்லாம் சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் என்ன மாதிரி பலன்லாம் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே ரிஷப லக்னத்தில் என்னென்ன நட்சத்திர பாதங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரிஷப லக்னத்தில் பாருங்கள், கிருத்திகா நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவான் ஆவார். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. அதுக்கு அதிபதி யார் அப்படின்னு எடுத்தா சந்திர பகவான் ஆவார். அடுத்தது மிருகசீரிடம் 2 பாதம் இருக்குது. அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மொத்தம் 9 பாதம் இல்லைங்களா? அடுத்தது அங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா சந்திர பகவான் ஆவார். சரிங்களா? அடுத்தது அது என்ன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த ரிஷப ராசி என்ன தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்திர லக்னம், அப்படி ஸ்திர ராசி அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மையை அங்கே அந்த லக்னத்துக்கு கொண்டாங்க. இப்போ சிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 12 லக்னத்தை 3 விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா சிரம், அதாவது சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 விதமாக 12 லக்னத்தை பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ சரம் அப்படின்னு எடுத்துட்டா சரசர சரன் நகரக்கூடிய தன்மை. சிரம் அப்படின்னு எடுத்துட்டா தமிச்சு ஒரு இடத்துல நிற்கக்கூடிய தன்மை. உபயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இரண்டும் கலந்த மாதிரி தன்மை. அப்படிங்கிற மாதிரி நம்ம 12 லக்னத்தை இப்படி சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த அமைப்பில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது என்ன தன்மை அப்படின்னு எடுத்துட்டா ஸ்திர லக்னம் கொண்டதுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானமாகவும் 9ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்புங்க. சரி, இந்த கிரக அமைப்பு, அதாவது இந்த ஸ்திர லக்னத்துக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கு இல்லைங்களா? இவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அவரே 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த 6ஆம் இடத்துக்கு மறைந்து இருக்கும் பட்சத்தில், அதாவது அந்த 6ஆம் இடத்துக்கு மறைந்து இருக்கக்கூடிய அமைப்புனா அந்த 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் அப்படி இருக்கிறது, அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்கிறது, அடுத்தது 12ஆம் இடம், இந்த மாதிரி அமைப்பில் அந்த 6ஆம் இடத்துக்கு மறைந்திருந்தால் ஓரளவு நன்மையை அதிகமாக கொடுப்பார். என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா ருண ரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா? அந்த 6ஆம் இடத்துக்கு திருகோணஸ்தானத்தில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் அந்த 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான தன்மை என்ன, ஆடம்பரம், இந்த மாதிரிலாம் அதுலெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஈடுபாடு அதிகமாக இருந்து அதுலேயே அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள்லாம் தேடி தரக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் கொஞ்சம் எதிரிகள் அதிகமாக இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, சுக்கிரனே ஆவார். லக்னத்துக்கும் அவரே அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நான் சொன்னேன். சரி, இப்போ இந்த சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்கள் லக்னாதிபதி எங்க போய் உச்சம் அடைவார் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது இன்னும் சிறப்பு அமைப்புங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே போய் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நன்மையும் யோகத்தையும் லாபத்தையும் அந்த ஜாதகர் அதிகமாக ஈட்டக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு, அதாவது கூட்டு கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு இந்த ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்து ஒரு ராசியில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலனையும் மேல்மையான பலனையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதாவது இந்த சுக்கிர பகவான் பாருங்க, யாரு, லக்னாதிபதி இல்லைங்களா? அடுத்தது புதன் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் லக்னத்துக்கு 2, 5ஆம் அதிபதி.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு அதிபதி. சுக்கிரன் அப்படிங்கிறவே ஆடம்பரம் அப்படிங்கிறதுனால இந்த புதனோட சேர்ந்து இருப்பது இதெல்லாம் நன்மையும் அதிகமாக கொடுக்குங்க. இந்த புதனோட சுக்கிரன் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதலான பலன்கள், அதிகமான வசதி வாய்ப்பு, இந்த உங்களுடைய திசா காலங்களில் கூடுதலான பலன்கள், நல்ல குடும்ப வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதாரத்தில் மேல்மை அடைகிறது, நல்ல வசதி வாய்ப்பு கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த திசா காலங்களில் புதனுடைய தேசம் நடந்தாலும் சுக்கிரனுடைய தேசம் நடந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சம்பந்தம் அப்படிங்கும்போது மிகுந்த நன்மையை தரும். சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி. ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதி யாரு? சனி பகவான் ஆவார். அவர் உங்களுடைய லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறனால லக்னாதிபதியோட இணைவு பெற்றிருக்கும் போது மிகுந்த ராஜ யோகத்தை அதிகமாக கொடுப்பார். இப்போ ஸ்திர லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியா வராரு, பாதகம் செய்வாரா அப்படின்னா இங்க இந்த லக்னத்துக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகமே சனி பகவான் அப்படிங்கிறதுனால பாதகம் செய்ய மாட்டாரு, நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த லக்னாதிபதியான சுக்கிர பகவானோட சனி பகவான் இணைவு அப்படிங்கிறது மேன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருங்க. தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி. ஏன்னா சனி பகவான் யாரு? 9ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதி. அவரே தொழிலுக்கு காரகர், உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி. இருவருமே நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி நல்லா இருக்கும். நிறைய வசதி வாய்ப்பு இந்த தொழில் மூலியமா அந்த ஜாதகர் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் முன்னேற்றம், மேல்மையான முன்னேற்றம்லாம் அதிகமாக இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குங்க. சனி பகவானுக்கு உண்டான காரகத்தன்மை என்ன? தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையிறது. எவ்வளோ தொழிலில் முயற்சியை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்களோ அதில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த ஜாதகருக்குங்க. என்ன அந்த சனி பகவான் வக்கரமாகாமல் இருக்கணுங்க. அந்த சனி பகவான் வக்கரம் அது கொஞ்சம் பாதிப்பு, பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் வளர்ச்சி இல்லாத, வேலைக்கு போகிற மாதிரி, வேலையிலும் முன்னேற்றம் இல்லாமல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வக்கரமாகாமல் சுக்கிரனோடு இணைந்து இருக்கும் பட்சத்தில் மேல்மையான பலன், சுப பலன்கள், யோகமான பலன்கள் சனி பகவானுடைய திசையிலும் அடுத்து லக்னாதிபதியான சுக்கிர பகவானுடைய திசையிலும் மேல்மையாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்தது இந்த ரிஷப லக்னத்தில் அடுத்த கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவானும் புதன் பகவானும் சேர்க்கையும் கூடுதலான நன்மையை கொடுக்குங்க. ஒரு கேந்திர திருகோணாதிபதியான சனி பகவானோட ஒரு திருகோணாதிபதியான பஞ்சமாதிபதியான புதன் இணைந்திருப்பது அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதலான பலன்கள், மேல்மையான பலன்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இவங்களோட இணைவும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரிய பகவானோட புதன் பகவான் சேர்க்கையும் நன்மையும் யோகத்தையும் கொடுக்குங்க. இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுகாதிபதி. சுகாதிபதி அப்படிங்கிற வீடு மனை யோகத்தை தரக்கூடியவர் யாரு அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அவரோட பஞ்சமாதிபதி தனாதிபதியான புதன் இணைவு அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கெல்லாம் வீடு மனை யோகம் அதிகமாக கிடைக்குங்க. இவங்களுடைய திசா காலங்களில் நல்ல அழகான வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புண்டு. லக்னத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதனும், அதாவது 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதனோட 4ஆம் அதிபதியான சுகாதிபதி இணைவு அப்படிங்கிறதுனால மிகுந்த நன்மையும் யோகத்தையும், நல்ல வசதி வாய்ப்பு, அழகான வீடு அமையிறது, நல்ல சொத்து பத்து சேரக்கூடிய அமைப்பு. அதிகமாக வீடு 1க்கு 10 வீடு வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சேர்க்கை அமையறதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த கிரக அமைப்புங்க. என்ன இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும். இவங்களுக்கு சாரம் கொடுத்ததும் கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் நல்ல அமைப்பில் இருக்கணும், அல்லது இருவருமே பரிவர்த்தனை ஆகியிருப்பது அல்லது ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாமே நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அடுத்தது சுக்கிரனோட இணைவும் நல்ல அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சனியோடைய இணைவு, சனி பார்வை, இது எல்லாமே இந்த நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ முக்கூட்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். இந்த மூவருமே இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக அமைப்புக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டானா குரு பகவானும் சனி பகவானுடைய இணைவும் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக கொடுப்பாங்க. இங்க சனி பகவான் 10ஆம் இடத்து அதிபதி, பாக்கியாதிபதி. அடுத்தது சுக்கிர பகவான், அதாவது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவார் குரு பகவான். இங்க தொழிலுக்கு காரகரான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானோட தனத்துக்கு காரகரான லாபாதிபதியான குரு இணைவு அப்படிங்கிறது நன்மையும் யோகத்தையும் அதிகமாக கொடுக்கும். இங்க அஷ்டமாதிபதி அவங்க அமைப்புல பாதிப்பு கொடுக்காதா? இந்த லக்னத்துக்கு
பகை கிரகமாக வரக்கூடிய குரு பகவான் பாதிப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்னா, அதுக்கு பாதிப்பு தராத அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்புல சனி பகவானோட சேர்க்கையோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது லாபத்தையே அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. அதாவது என்னன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் மறைந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து சனியோட சம்பந்தம் பெற்றிருக்கும் போது தொழில வளர்ச்சி லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வருங்க. அப்படியே 8ஆம் இடத்துக்கு சம்பந்தம் ஏதாவது பெற்றிருக்கும் போது அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த குரு பகவானோட சுக்கிரன் இணைவு, புதனுடைய இணைவு இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது அவர் விபரீத ராஜயோகம், 8ஆம் இடம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறனால அந்த பலனும் இணைந்தே லாபாதிபதி பலனும் இணைந்தே அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் கூட்டு கிரக சேர்க்கை இந்த கிரகங்கள் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி, ஒரு திருகோணத்துக்கும் அதிபதி கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சேர்ந்து இருக்கிறது, ஒருவர் பார்த்து கொள்வது, அல்லது சார பரிவர்த்தனை இருப்பது, அல்லது வீடு பரிவர்த்தனை இருப்பது, இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிரகங்கள்லாம் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. நீச்சம் வக்ரம், அடுத்தது அந்த உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படாம, ராகு கேதுக்களுடைய பார்வை அல்லது இணைவு இதெல்லாம் பெறாம நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம், ஏதாவது ஒரு கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சேருங்க. அவங்களுடைய திசா காலங்களில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ராஜ யோகத்தையும் செல்வம் செழிப்பு பொருளாதாரத்தில் மேன்மை வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க. இவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க சம்மந்தப்பட்ட திசை வந்ததுன்னா அவங்களுக்கு அப்போதாங்க நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல தொழிலில் வளர்ச்சி இருக்கும், குடும்ப வளர்ச்சி எல்லாமே மேல் நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டுங்க. சரிங்களா? நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெயினாக பாருங்கள், லக்னாதிபதியான சுக்கிர பகவான் பாதிக்கப்படாமல் இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இருந்து நல்ல பலமாக இருந்தாலும் அது அந்த யோகமாக பலன் தரணும், அந்த கிரகங்கள் யோகமான பலன் தருது, அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் அனுபவிக்கணும்னு அந்த லக்னாதிபதி தான் வாங்கி தருவார். அப்படிங்கிற ஒரு அமைப்பில் லக்னாதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. பாதிப்பு அப்படின்னா நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாமல் நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க. அல்லது சுபர்கள் பார்வையில் இருக்கிறது, அல்லது லக்னத்தை சுபர்கள் பார்ப்பது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது இந்த கிரகங்கள் ஏதாவது கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது இவங்களுடைய திசை நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் நல்லா வளர்ற காலங்களில் இந்த இவங்களுடைய கிரக சேர்க்கை இருந்து திசை வருதுன்னு அப்படின்னா அவங்களுக்கு தான் அங்கே ராஜ யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புங்க. இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கிரக சேர்க்கை எல்லாம் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி, வணக்கம்.